வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸ் மக்களே. இன்றைக்கி வந்துங்க தக்காளி சாதம், பட்டாணியில் போட்டு தக்காளி சாதம் பண்ணுறாங்க. முட்டை பாயில், வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. 5-6 தக்காளி பழம், வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் பெரிய வெங்காயம் பண்ணியாச்சுங்க. ஊற வச்ச பட்டாணியை தனியாக வேக வச்சிடலாங்க. லைட்டாக உப்பு போட்டு பட்டாணிக்கு மேலே வரைக்கும் தண்ணி வர்ற மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை தனியாக வேக வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுங்க. ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்றுங்க எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடலாங்க. கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்துங்க 10 பல் பூண்டு, 2 பட்டை, 2 கிராமுங்க லைட்டாக தட்டி அதையும் நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணக்கி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வணங்கின பிறகு இதோடு நம்ம தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அரைக்கலாம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி சாதத்துக்கெல்லாம் நல்லா தக்காளி போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதில் பிரியாணி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்குது, மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் 1 ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா வணக்கியிருக்குதுங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க. நல்லா வணங்கின பிறகு தயிர் வந்துங்க தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் 1 ஸ்பூன் தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் போட்டு ஒரு கலக்கலாங்க. தயிர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், போடலாமா வேண்டாமாங்கிறது. அதோடு நாம் இந்த வேக வச்ச பட்டாணியையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. நல்லா பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில்ங்க அரிசி வந்துங்க 3 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேங்க. போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு 3 டம்ளர் அரிசிக்குங்க 6 டம்ளர் தண்ணி விடணுங்க. நம்ம தக்காளி பார்த்திங்களா நல்லா பிரிஞ்சு வருது. 1 டம்ளர் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் இதில் போட்டிருக்குதுங்க. மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தூள், கறி மசாலா தூளுங்க, கரம் மசாலா எல்லாமே போட்டிருக்குதுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வருங்க. சால்ட்டுன்னு கல்லுப்பு வந்துங்க தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா அந்த பட்டாணி வந்துங்க அந்த தக்காளியோடு நல்லா வணங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதுக்குள்ளே முட்டை வெந்துடுச்சுங்க, அதையும் உளிச்சு வச்சுக்கலாங்க. ரைஸ் நல்லா கழுவிங்க, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரைஸ் ஊற வச்சிடணுங்க. அதை கழுவி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட போட்டுக்கலாங்க. அரிசி இப்படி முன்னாடியே போட்டு கலக்கி விட்டால் நல்லதுங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றியும் கலக்கலாங்க, அது உங்கள் பிரியம். ஆனால் நாங்கள் வந்து இப்படி வணங்கணுன்னையே அரிசி போட்டுருவோங்க. மூணு டம்ளர் அரிசிக்கிங்க 6 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் 5.5 கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளியிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. உங்கள் விருப்பந்தாங்க. நாங்கள் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் நல்லா சூப்பராக வணங்குங்க.
அப்போ தான் நல்லா இருக்குங்க. நல்லா கலக்கி விட்டுறலாங்க. ஒரு கொதி வந்த பிறகு மூடி வச்சோம்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இல்லை கொதி வராமல் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அப்போ 3 விசில் விடணுங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க. இது வந்துங்க பெங்களூர் மாடலில் செய்கிறதுங்க தக்காளி சாதம். இங்கே எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. கொத்தமல்லி தலையெல்லாம் பாருங்கள் முன்னாடியே போட்டுறாங்க. போட்டுங்க அப்புறம் மூடி போட்டு நல்லா 2 விசில் வந்தோன்னே தாங்க இறக்குனாங்க. கொத்தமல்லி தழை பாருங்கள் எவ்வளோ, ஒரு கையளவுக்கு நல்லா போட்டு விட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு கலக்கி உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா போட்டுக்கலாங்க. நம்ம மூடி வச்சு 2 விசில் வந்த பிறகு எடுத்துக்கலாங்க. தக்காளி சாதம், தக்காளி பட்டாணியும் போட்டு செஞ்ச சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதோட முட்டை பாயில் பண்ணதும் அதுவும் ரெடி பண்ணியாச்சுங்க. அதோட ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிடுங்க.